எல்லாருக்கும் வணக்கம். எல்சி ட்ரிபிள்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வெல்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் ஒன்று வந்துச்சு. சியான் 63, அதாவது நடிகர் சியான் விக்ரம் அவர்களுடைய 63வது திரைப்படத்தோட அப்டேட் ஒன்று புதுசாக வந்துச்சு. மண்டேலா, மாவீரன் போன்ற 2 படங்களை எடுத்த மனோஜ் அஸ்வின் அவர் 3வது திரைப்படமாக நம்ம சியான் விக்ரம் வச்சு எடுக்க போகிறாங்க. அதே மாதிரி ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா மாவீரன், அதுக்கப்புறம் சித்தார்த்தோட 40வது திரைப்படத்தை இப்போ தயாரிச்சிட்டு இருக்காங்க சாந்தி டாக்கிஸ். அவங்களும் தன்னோட 3வது திரைப்படமாட்டு நம்ம சியான் விக்ரத்தோட வச்சு அவங்களோட 63வது திரைப்படத்தை பண்ண போறாங்க. இந்த விஷயத்துல நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு சின்ன விஷயம் நம்ம சினிமா வட்டாரங்கள்ல ஒரு சின்ன விஷயம் வதந்தி மாதிரி பரவிட்டு இருக்கு. அது என்னன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் இருக்காங்க பாத்தீங்களா, சிவகார்த்திகேயன் இந்த படத்துல ஒரு பாடல் எழுதி பாட போகிறதாக ஒரு சின்ன வதந்தி மாதிரி ஒன்று பரவிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா நடந்துருந்துச்சுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதே பாட்டில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய மகள் ஆராதனா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் பாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு அஃபீஷியலாக இல்லாத ஒரு கன்ஃபார்ம் ஆகாத நியூஸ் மாதிரி ஒன்று சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையாக இருந்துச்சுன்னா உண்மையாக கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கனா படத்தில் எஸ்கேவும் அவங்க மகளும் ஒன்றா பாடினாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் பாட போகிறாங்க. அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த நியூஸ் கேட்கும்போது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். விக்ரம் படத்தில் சிவகார்த்திகேயன் பாடல் வாய்ஸ், அப்புறம் சிவகார்த்திகேயன் மகளோட வாய்ஸ். சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி அவரோட நடித்த படத்துலையும் பாட்டு எழுதியிருக்காரு. மற்ற நடிகர்கள் அதே மாதிரி விஜய்க்கும் அலமதி கபீப் அரபி குத்து எழுதியிருக்கிறாரு. சூர்யாவுக்கு சும்மா சுருன்னு பாட்டு எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி பாடல்கள் எழுதிட்டு தான் இருக்கிறாரு. இதே மாதிரி விக்ரம்க்கு தனியாக எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணுறதை நீங்கள் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். பாய்.